அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. நம்ம ஜெபமோமா. ராஜாதி ராஜன் எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், அதுல 29ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். இங்கே சங்கீதக்காரன் தாவீது நிலத்தை சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு, என் வீடு என்ன பண்ணி ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு வீடுனால எல்லாமே எல்லா வஸ்துகளினாலும் நிரப்புகிற அந்த களஞ்சியத்தை நிரப்புகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தை 28ஆம் வசனத்தை போட்டு பாருங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வீடு கொடுத்தவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நிச்சயமா உங்களுக்கு வீட்டை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, ஒருவேளை வாடகை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு நான் இங்கே பஸ்ஸை சொந்த வீடு வாங்க போறீங்களா, நிச்சயமாக அவரால் முடியும். வண்ணாந்திரத்தை செழிப்பாய் மாற பண்ணக்கூட ஆண்டவர். மனுஷனால கூடாத காரியம்தான், தேவனால எல்லாம் கூடும் சொல்லுவாங்க எல்லாரும். கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் ஏசப்பதான், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் ஏசப்பதான், வீட்டை கட்டி கொடுக்கிறவர் ஏசப்பதான். ஸ்தோத்திரம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வீடுகள் என்ன பண்ணும், ஆஸ்வதிக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவன் பாருங்க, இந்த தாவீதுக்கு தேவன் செய்தார்னா வசனம் சொல்லுது பாருங்க அழகாக. ஆஸ்வதித்திலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினீர். வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருப்பாருங்க. அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வீடை கொடுங்க ஏசப்பா. நானும் என்ன பண்ணுவேன், எவனாலுப்பா வாடகை வீடு எனக்கு, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே சொந்த வீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக தேவன் அதுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை சொற்பமான காசா இருக்க, என்னுடைய வருமானம் குறைவா இருக்கு, இது என்ன சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். இது கர்த்தரால நிச்சயம் ஆகும். விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஏசப்பா, என் பிள்ளைகள் பெருசா இருக்காங்க, சரியான தங்கருக்கு என்ன சரியான வீடு இல்லை ஏசப்பான்னு கேளுங்க. நிச்சயமாய் தருவாங்க. ஒரு தேவனுடைய மனிதன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆண்டோட ஊழியக்காரு 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஒரே இடத்துல ஒரு சின்ன 2 பாத்ரூம்ல படுக்கிற மாதிரி என்ன பண்ண, அந்த ரூம் நடுவில் தண்ணி போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல தான் படுத்துவாங்க. மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள தண்ணி வரும். படுக்கிறதுக்கு இடம் வசதி கிடையாது. ஊழியத்தில் நடந்துருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, அவருக்கு வீடு கிடைக்க ரொம்ப கஷ்டம் பாருங்க. நாட்கள் உருண்டோடினது. அவங்ககிட்ட பைசா ஒண்ணும் கிடையாது. ஆனால் விசுவாசத்தோடு என்ன பண்ண, குடும்பமா என்ன பண்ணுவாங்க, அன்றைய எனக்கு ஒரு வீட்டை என்ன பண்ணுவாங்க, கட்டித்தாங்க ஏசப்பா. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைகளாம் கூட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டு மேல முழங்கால் படிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அஸ்திவாரம் போடும் பொழுது ஆண்டவர் அந்த வீட்டை ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்தோத்திரம். அந்த பேஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, போல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருங்க, நாளடைவில் கர்த்தருக்கு மகிமை. நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு 2 பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, அருமையாக தேவனுக்குள்ள கொடுத்தாரு. பாருங்க, 4 பேர் படுக்க முடியாது இடத்துல தண்ணி ஓடக்கூடியது, மேல கொஞ்சம் உள்ள தண்ணி வரும். வீடு இல்லாம இருந்தாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை அவர்களுக்கு தேவன் தந்தா. ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு செய்த ஆண்டவர், ஊழியக்காரர் செய்த நிச்சயம் உங்களுக்கு செய்ய தேவன் வல்லமையோட தேவனா இருக்கு. ஒருவேளை உங்க வீட்டை கொடுத்துருக்காரா,
என் வீட்டுல இப்படிப்பட்ட ஜாமான் என் வீட்டுல இல்லை, ஆமா முக்கியமான பொருட்கள் இல்லை வீட்டுல, அது இல்லை எதுன்னு சொன்னா நிச்சயமாக ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நிச்சயமாக சந்திப்பார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதித்து என்ன பண்ணுவாராம், உங்க வியாதியை விளக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்ப அவர் போதுமானவர். சாரி பார்த்து உதவி விட்டு என்ன பண்ணாருங்க, ஆமா குறைவில்லாம நடத்தின ஆண்டவர். ஆமே சோத்திரம். உங்களுடைய குடும்பத்திலையும் ஆமா ஒருவேளை நான் வீட்டை வாங்கியிருக்கேன், வீடை அந்த மாசம் என்னால் வட்டி கட்ட முடியல, மாசம் என்ன பண்ண இந்த டிவி என்னால் கட்ட முடியாம நான் முடிச்சுட்டு என்ன செய்யணும் தெரியல, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவார். உங்கள் கைகள் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க, உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டா இருக்கும். ஆனா சமுத்திர கேளுங்க, ஆண்டவரே குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் தேவன் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற தேவன் அல்ல. பொல்லாதவர்களை நம்மளே நல்ல இவைகளை பிள்ளைகள் கொடுக்கும்னா பரலோகத்தின் தேவன் நம்மளை அழகு பார்க்க ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தாவீதுக்கு தேவன் செய்தார். ஏன்னா அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். போன இடத்துல எல்லா இடத்துலையும் வந்தான். எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் வனாந்திரத்துக்கு கிடந்தவன் தான். சோத்ரான் எல்லாரும் கைவிடப்பட்டவன் தான், தாய் தப்பனும் கைவிடப்பட்டவன் தான். ஆனாலும் கர்த்தர் ஆமே தாவின் தீபத்தை வீட்டை கட்டி கொடுத்தா அந்த தீபத்தை எரிய வச்சார். கர்த்தருக்கு மகிமை. தலைமுறைகளை கர்த்தர் பாதுகாத்தார். நிச்சயமாக உங்கள் வீடுகள் ஆஸ்வதிக்கப்படும். அந்த வீட்டு நல்லா வீட்டு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் நல்லது. கர்த்தர் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும் சிரசின் மேல வந்து அமரும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுமா, பரிசுத்த தேவனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை வீடு இல்லாமல் இருப்பாங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. ஒருவேளை கடன் பிரச்சனை இருப்பாருங்க, அந்த கடன் பிரச்சனையை மாற்றி ஒரு அற்புதங்களை செய்யுங்க. வீட்டுக்குள்ளே ஆண்டவரே நீ உலாவும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் குறைவார்கள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தை களஞ்சியத்தை என் கர்த்தர் நிரப்புவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாய் செய்யப்படுகிற நன்றி. எல்லா குறை குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.